சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம். நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஏற்கனவே சவுலுக்கு ஒரு மார்னிங் சாமுவேல் கொடுத்தார். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. சாமுவேல் கூட போகிறப்ப 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே சவுல் ஒரு தவறை செய்துட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் கொடுத்த கட்டளையை அவன் வடிவா கவனிக்காமல் அதை உதாசீனம் செய்தபடினாலே கர்த்தர் இப்ப சவுலை புறக்கணிக்க போறார். சாப்டர் 15க்கு நாங்க வருவோம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், verse 3. இப்ப சவுலுக்கு அடுத்த ஒரு டாஸ்க் கர்த்தர் கொடுக்கிறார். கவனிங்க, சவுலை கர்த்தர் தெரிந்த நோக்கம் அமலேக்கியரை விழுத்தோணும், பெலிஸ்தியரை அழிக்கணும், அமலேக்கியரை அழிக்கணும். சில பகுதிகள் கைப்பற்றப்படாத பகுதியில் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கைப்பற்றணும். அதெல்லாம் சவுலை அந்த இடத்து அரசனை ஏற்படுத்தினார். இப்போ இன்னொரு டாஸ்க் கர்த்தர் கொடுக்கிறார் சவுலுக்கு. இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை தாக்கி அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் முற்றாக அழித்து விடு. இந்த சாப்டர் ஒரு ஃபேமஸான சாப்டர். நிறைய மெசேஜஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த சாப்டர்லேருந்து. முற்றாக அழித்து விடு, அவர்களை தப்ப விடாதே. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், செம்மறியாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் அனைத்தையும் கொண்டு விடு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்க சவுல் மேபி நினைச்சிருக்கலாம் இது சாமுவேல் தண்ட இதயத்திலேருந்து சொன்னான்னு. பட் அவனுக்கு தெரியாது, உண்மையிலேயே சாமுவேல் ஒவ்வொரு முறையும் சவுலுக்கு கட்டளை கூட கேட்க அது கர்த்தர் டைரக்டா சாமுவேல் கூட பேசியிருக்கிறார். இப்போ சில நேரங்களில் பாருங்க, கர்த்தரங்களோட பேசிக்கல நாங்கள் சிலோட அந்த மனிதர் அவர் பேசின மனிதர்னால எங்களோட பேசுகிறான்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த மனிதனு கூட கர்த்தர் எங்களோட பேசுகிறார். அதே மாதிரி அந்த காலத்தில் பைபிள் இல்லை. ஸோ சாமுவேலு கூட கர்த்தர் நேரடியாக பேசினான். ஸோ சவுலுட்ட முதலாவது பிழை, அவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வடிவாக கவனிக்கல. இது சரியான ஒரு கிளியர் மெத்தது, சரியான இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை அவன் ஏனோ தானோ அதை உதாசீனம் செய்த நாங்கள் பார்க்குறோம். ஓகே, verse 11 11ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கிடையில் அவன் அந்த இடத்தை கைப்பற்றினான், தனக்கு விருப்பமான காரியத்தை செய்தான், அழிக்க வேண்டிய ஆக்களை அழிச்சான், அந்த அரசனை தப்ப விட்டான். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம், ஆனால் சவுலும் இராணுவ படையினரும் ஆகாக் தான் அந்த அரசன், கொடியவன், அரசனுடன் முதத்தரமான திறமான செம்மறியாடுகள், ஆடு, மாடுகள், கொழுத்த கன்றுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் ஆகிய தரமான எல்லாவற்றையும் தப்ப விட்டார்கள். அவற்றை முற்றாக அழிக்க அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் தரமற்றதும் பலவீனமற்றவை முற்றாக அழித்தார்கள். ஸோ எது பேடாக இருந்ததோ, எது அவங்களுக்கு பிடிக்கலையோ, இது கர்த்தர் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு அவங்களை அழிச்சிட்டு, எது நல்லா இருந்ததோ அதை அவங்க தப்ப விட்டான். பட் கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் முற்றாக அழித்து விடு, அவைகளை தப்ப விடாது. புறம்பு சொன்னார், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், அரசனோ யாரோ அங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்ணணும். ஓகே, இது அவன் செய்யல. எனக்கு அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயம் பாருங்க, 10ஆம் வசனத்துக்கு கவனிங்க. அதன் பின் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்கிற இன்சிடென்ட் எல்லாத்தையும் கர்த்தர் நேரடியாக சாமுவேலுக்கு சொன்னார். சவுலை அரசனாக்கியதை இட்டு நான் மனம் வருந்துகிறேன், ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் என்னை விட்டு விலகிவிட்டான், என் அறிவித்தல்களை நிறைவேற்றவில்லை என்றான். ஸோ முதலாவது அவன் செய்தது கர்த்தருடைய கொமாண்ட்மென்ட் அவன் இலக்கணமா நினைச்சான். அது அவனுக்கு இம்பார்ட்டன்டா தெரியல. ஸோ கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் இதுல இருந்து ஒரு லெசனை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் ஒரு காரியத்தை பைபிளில் சொல்றாருன்னா, அல்லது ஒரு மெசேஜ் மூலமா, இல்லை ஒரு சவரம் மூலமா, மேபி ஒரு பாடல் மூலமா, அது எப்படியாவது கர்த்தர் எங்களோட பேசிக்கல ஒரு மெசேஜ் எங்களுக்கு வருது. அந்த மெசேஜை நாங்கள் சீரியஸா எடுக்கிறோமா? சீரியஸா எடுக்காட்டி என்ன நடக்கும்? எப்படி சவுலுக்கு நடந்ததோ அதே போல எங்களோட வாழ்க்கையில நடக்கும். ஸோ கர்த்தர் சும்மா சொல்ல இல்லை. பாருங்க, தேவனுடைய மனதில் இந்த கவலையை சாமுவேலோட அவர் பாய்ந்து கொள்றார். இது 2வது இன்சிடென்ட் நான் வாசிக்கிறேன். முதலாவது மோசேக்கு கர்த்தர் சொன்னார்,
இந்த பூமியிலே மக்களை உண்டாக்கினதுக்காக நான் கர்த்தர் மனசாப்பட்டார் என்று இருக்கு. பட் கர்த்தர் மனசாப்பட்டார் என்று மோசேக்கு அவர் சொன்னார். இப்போ 2வது இடத்துல பார்க்குறார், சவுலுக்கு அவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார் கர்த்தர். இப்போ சவுல் அவற்றை கட்டளையை கீழ்ப்படியல் என்னென்ன கர்த்தருடைய மனம் வேதனைப்படுது. இப்போ சாமுவேல் அன்று இரவு முழுவதும் கர்த்தரிடம் அழுதான். யாரோ ஒருத்தன் விட்ட பிள்ளைக்காக சாமுவேல் இரவு முழுவதும், அவன் சவுலுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, இரவு முழுவதும் அவன் அழுது கிடக்கிறான். இதில் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். சாமுவேலுக்கு எந்த நேரமும் தேவனோட கான்டாக்ட் இருந்தது, எந்த நேரமும் அவன் தொடர்பு வச்சிருந்தான். சவுல் நான் உங்களுக்கு காட்டினேன், அவருக்கு ஒரு பிரச்சனை வரைக்கல அல்லது ஒரு காரியத்தை அறியணும் மண்டைக்குள்ள தான் அவர் கத்திட்ட போவார் ஒழிய எந்த நேரம் கான்டாக்ட் சவுலுக்கு இருக்குல்ல. பட் சாமுவேல் எந்த நேரமும் 24 hours கர்த்தரோட தொடர்பு வச்சிருந்தான். அதனால தான் எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்தினான். இப்போ சாமுவேல் அவனை சந்திக்கிறான். 16வது வசனம் verse 16. அப்பொழுது சாமுவேல், இப்போ அவர் சொல்கிறார், சவுல் அவன் விரைக்கல, மேபி 15 வாட்ச நல்லா இருக்குமென்னு நினைக்கணும். அதுக்கு சாமுவேல் விரைக்கல. அவற்றை அமலேக்கியரிடமிருந்து இராணுவ வீரர்கள் கொண்டு வந்தார்கள். உம்முடைய இறைவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக செம்மறியாடுகளினதும் ஆடு மாடுகளினதும் சிறந்தவற்றை தப்பினார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நான் எல்லாம் கைப்பற்றி எல்லாம் செய்துட்டேன், 100% நான் சரியாக செய்துட்டேன். அப்போ சாமுவேல் கேட்டான், அப்போ என்ன சத்தம் கேட்குது, ஆடு மாடுகளில் சத்தம் கேட்குது, அது ஏன் என்று அவன் கேட்டான். அப்போ கேட்கல அவனோட பதில் என்ன, தான் செய்த எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிச்சு விட்டேன். அவன் தனக்கு திருப்தியான மாதிரி ஒரு பதில் அவன் கொடுக்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாம் கம்ப்ளீட்டாக 100% பெர்ஃபெக்டாக தேவன் சொன்னதெல்லாம் செய்துட்டான். குறை அவருக்கு தான் குறை விட்டு தான் ஒன்றுமே தெரியல. சில நேரம் பிழை விடைகளை எங்களுக்கு தெரியாது பிழை. அவன் கேட்குறான், அப்படியானால் நீ முற்றா அழித்து விட்டாலே இந்த ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது. அதெல்லாம் அவன் சொல்றான், நான் பெஸ்டானதை கர்த்தருக்கு வச்சிருக்கிறான். வர்ஷிப் பண்றது, நாங்கள் கர்த்தர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் கொடுக்கிறது, கர்த்தர் விரும்பாத காரியத்தை அழிக்கிறது. இந்த 3ஆம் வசனத்தில் அந்த முற்றாக அழித்து என்ற வேர்ட் கிரேக்கு மொழி எபிரேய மொழியில திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டுறோம். அதாவது அதுல எந்த ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது, மனிதர்களோ மிருகங்களோ இருந்தது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணணும். இந்த வேர்ட் வர்ஷிப்புக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பழைய பாட்டில். எங்கெங்க வர்ஷிப் எங்கெங்க பலி என்ற வேர்ட் வருதோ அந்த இடத்துல இந்த வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது முற்றாக அழிக்கப்படுறது. ஸோ வர்ஷிப் பண்ண என்ன, ஃபுல் 100% நாங்களை சப்மிட் பண்றது, அதான் வர்ஷிப். இப்போ 18வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா verse 18 அவன் சொல்றான், உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், பட் நீ கீழ்ப்படியே இல்லை சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல சாமுவேல் சொல்றான், அவரே உன்னை நீ போய் கொடியவர்களாகிய அமலேக்கியரை முற்றாக அழித்து விடு, அவர்களை முற்றாக அழித்து விடும் வரை அவர்களுடன் யுத்தம் செய் என்று உன்னை அனுப்பினான். நான் யோசிச்சேன், ஏன் இந்த அமலேக்கியர்ல இவ்வளவு கர்த்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், வேற நேஷன் தான், பட் அமலேக்கியரை கர்த்தர் முற்ற அழிக்கும்படியா கர்த்தர் இந்த இடத்துல. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. சாமுவேலுக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை ரகசியமா வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க உபாகமம் 25ஆம் அதிகாரத்தை திருப்பிங்கண்டா, உபாகமம் 25 டியூட்ரோனோமி சாப்டர் 25 நீங்க திருப்பினீங்கன்னா அதுல ஒரு காரியம் இருக்குது பாருங்க. பதினேழாம் வசனம் 18ஆம் வசனம் டியூட்ரோனோமி சாப்டர் 25 verse 17 and 18. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது வழியிலே அமலேக்கியர் உங்களுக்கு செய்ததை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்தாங்களா அமலேக்கியர்? நீங்கள் இளைத்து சோர்வுற்றிருக்கையில் அவர்கள் உங்களை வழியிலே சந்தித்து பின்னாலே தளர்வுற்று வந்தவர்களை வெட்டினார்களே. ஸோ அவங்க சரியான டயர்ட்ல ஜேர்னி போய்கொண்டு கேட்க, டியூட்ரோனோமி சாப்டர் 25 verse 17 and 18 சரியான டயர்டா போய்க்கு
அவங்க எதிர்பார்க்காத நேரம் பின்னால போய் பிள்ளைகள்னு பார்க்காம, பெரியாக்கள்னு பார்க்காம, பிரெக்னன்ட் லேடின்னு பார்க்காம எல்லாரும் இறக்கம் இல்லாம களவா பின்னால போய் கோலத்தனமா வெட்டி கொண்டாங்க. யார் செய்தது? அமலேக்கியர். சோ அவர்களோ இறைவனுக்கு பயப்படவில்லையே. ஆகவே இது சாமுவேலுக்கு புதுசா கொடுத்த கொமாண்ட்மென்ட் இல்ல. சாமுவேல் சொன்ன காரியங்கள் எல்லாம் தேவன் ஆல்ரெடி வெளிப்படுத்தின காரியங்கள். ஆகவே உங்கள் இறைவனாகிய கர்த்தர் நீங்கள் உரிமையாக்கி கொள்ளும் உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை. என்ன கர்த்தர்ட்ட ப்ரொஃபஸி டைமுக்கு டைம் நிறைவேற குறித்து நான் சரியா சந்தோஷப்படுறேன், அதிர்ச்சி அடைகிறேன். இந்த வசனம் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் லேண்டில் ரெஸ்ட் பண்ணல, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்ட்ல நீங்க போய் ரெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த இடங்களை கைப்பற்றல, உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு டியூட்டி. இந்த அமலேக்கியரை நீங்கள் உலகமெங்கும் இல்லாம அழிக்கணும். ஸோ இளைப்பாறுதல் உங்களை சூழ உள்ள எல்லா பகல்விடமிருந்தும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். எஸ், அவர் கொடுத்தார். கானான் தேசத்தை கொடுத்து இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்பொழுது அதான் சாமுவேல் சவுல அரசனாக்கின டைம். அப்பொழுது அதான் இந்த டைம். வானத்தின் கீழங்கம் அமலேக்கியரின் ஞாபகமே இராதபடி அவர்களை அழித்து விடுங்கள், இதை மறக்க வேண்டாம். Do not forget ன்னு சொன்னார். ஸோ இது ஒரு லோ, இது ஒரு கொமாண்ட்மெண்ட். அதெல்லாம் நான் யோசிச்சது, ஏன் இவ்வளோ சீரியஸாக கர்த்தர் சவுல ரிஃப்யூஸ் பண்ண கிங்கா இல்லை. அது ஒரு பெரிய ஒரு கொமாண்ட்மெண்ட், கர்த்தர் கொடுத்த கொமாண்ட்மெண்ட். அவன் கீழ்ப்படியில்லை. அதை சாமுவேல் சொன்னது பெருசாக எடுக்க. ஸோ முதல் விட்ட பிள்ளை கர்த்தருடைய கட்டளையை அவன் அவமதித்தான். ரெண்டாவது தண்ட ஓன் வியூவில் பார்த்தான். சில நேரம் கொமாண்ட்மெண்ட் எங்களுக்கு வேற, எங்களை ஓன் வியூ இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனை படி நாங்க பார்ப்போம். சில கட்டளைகளை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல்ரைட், நாங்கள் செய்யலாம். நிறைய கட்டளைகள் பைபிளில் இருக்குது, நிறைய கற்பனைகள் பைபிளில் இருக்குது. இயேசு கிறிஸ்து நிறைய சுவிசேஷங்கள்ல நிறைய கட்டுப்பாடுகளை வைத்தார். பட் பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. ஈவன் இந்த குரூப்புக்குள்ளே மேபி சில டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் பார்க்குற விதம். சவுலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார், பட் சவுல் பார்த்த விதம் வேற. சவுல் என்ன நினைச்சான்னு சொல்லுங்க. ஓகே, கர்த்தர் எல்லாத்தையும் அழிக்க சொன்னார், பட் நான் நினைக்கிறேன் கர்த்தர் ப்ளீஸ் பண்ணப்படுவார். சில நல்ல மிருகங்களை கொண்டு போய் அவருக்கு பலியிட்டா அவர் சந்தோஷப்படுவார் நான் நினைக்கிறேன் அவன் நினைச்சான். ஸோ அதால தான் அவன் அப்படி செய்வான். ஸோ முதலாவது விட்டப்பில் கட்டளைய அவன் பெருசா சீரியஸா எடுக்கல. ரெண்டாவது அவன் தண்ட சொந்த மாமிசத்துல முடிவெடுத்தான். சொந்த மாமிசத்துல தான் கர்த்தருக்கு என்ன செய்யணும்ன்றத அவன் முடிவெடுத்தான். ஓகே. மூன்றாவது எக்ஸ்கியூஸ். ஓகே, சாமுவேல் சொன்னா நீ ஏன் இப்படி செய்தாண்டா பாருங்க, 15வது வசனத்துல பாருங்க, நடுப்பதில அவற்றை அமலேக்கியரிடமிருந்து ராணுவ வீரர்கள் கொண்டு வந்தார்கள், உம்முடைய இறைவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக. நான் ஏன் அந்த ஆடு மாடுகளை வச்சினான்டா, கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக. சாக்கு போக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நிறைய பேர் நாங்கள் சாக்கு போக்கு சொல்றோம். ஏனென்றா நாங்கள் பிளவிட்டபடியாக தான் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றோம். ஓகே, இப்ப சாமுவேல் சொல்றான் 22வது வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தர் தனது குரலுக்கு கீழ்ப்படிவதில் மாய்ச்சி கொள்ளும் அளவிற்கு தான காணிக்கைகளிலும் மாய்ச்சி கொள்ளுகிறார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய இது இருக்கு. நாங்கள் போய் வேர்ஷிப் பண்ணினா கர்த்தர் சந்தோஷப்படுவார். எல்லாத்தையும் நாங்கள் செய்து போட்டு கடைசியாக ஒரு வேர்ஷிப் பண்ணி கர்த்தரை செய்துட்டா கர்த்தர் சந்தோஷப்படுவார். பட் இது பழைய ஏற்பாடுல உள்ள ஒரு வசனம். பழைய ஏற்பாடுலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறான், நான் உங்களோட காணிக்கைகளும் பலிகளிலும் நான் மாய்ச்சி கொள்ளுவேனா? காணிக்கைகளும் மாய்ச்சி கொள்ளுகிறாரா? கீழ்ப்படுதலே பலி செலுத்துவதை பார்க்கலும் மேலானது. பேசிக்கலி நாங்கள் அப்ப இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன, நாங்கள் 1000 வருஷம் வேர்ஷிப் பண்ணலாம், 100 வருஷம் வேர்ஷிப் பண்ணலாம், ஸ்டில் கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த வசனத்தின் விளக்கம். அதெல்லாம் சொல்றார், நீங்கள் இவ்வளவு செய்தும் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. நான் சொல்ல வர வேர்ஷிப் செய்கிற கூடாண்டு, வேர்ஷிப் நல்லம், நான் ப்ரைஸ் பண்றது நல்லம், சோத்தரிக்கிறது நல்லம், கீழ்ப்படியாட்டே அது நோ யூஸ். அதான் நான் சொல்ல வரேன். கீழ்ப்படிதலை பலி செலுத்துவதிலும் மேலானது அவருடைய குரலை கவனித்து கேட்பதே. சில நேரம் நான் வேலை செய்கிற இடத்துல ஜட்ஜஸ் மேர் லோயஸ் மேர் காய்க்கல சரியான கவனமாக கொடுக்கணும். ஏன்னா அவனோட டேர்ம்ஸை நான் பிள்ளையா விளங்கி கொண்டா
சில பேர்ட்ட லைஃபே நான் பெரிய ஒரு டேஞ்சரில் நான் போட்டுருவேன். ஸோ ஒவ்வொரு சொல்லிக்கலாம் சரியான கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். வேலை சில இடத்துல நீங்கள் அப்படி தான். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கறதுக்கு சரியாக கவனிக்கிறேன். அதனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய குரலை கவனித்து கேட்பதே செம்மறியாட்டு கடாக்களின் கொழுப்பிலும் மேலானது. கலங்கம் பண்ணுவது குறி சொல்லும் பாவத்தை போன்றது. அகங்காரம் நாங்கள் நினைக்கிறோம் பாருங்க, ஒரு விக்கிரத்தை வழிபட்டா தான் விக்கிர வழிபாடு. பட் சாமுவேல் 1 சாமுவேல் 15 சொல்லுது, நாங்கள் அகங்காரமா இருந்தாலே அது விக்கிர வழிபாட்டுக்கு சமனானது. அகங்காரம் பண்ணா நான் ஒரு பெரியார். கலகம் பண்ணுவதுன்னா இந்த நேரம் சண்டை பிடிக்கிறது, நேபர்ஸோட சண்டை, எல்லாரோடையும் சண்டை. ஸோ கலகம் பண்ணுவது குறி சொல்லும். எத்தனை பேர் குறி கேட்பீங்க? குறி கேட்க மாட்டோம் இல்லையா, கையை கொடுத்து. அதெல்லாம் பாவம். பட் பைபிள் இருக்காது ஈக்குவலன்ட். நாங்கள் அப்படி செய்தால் அதுக்கு சமனாக இருக்கு. எகெயின் சவுல் சொல்றான், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய அறிவித்தல்களையும் நான் மீறினேன். எகெயின் பாருங்க எக்ஸ்கியூஸ். ஏன் நான் இது செய்யறேன்னா, மக்களுக்கு பயந்ததினால் நான் செய்தேன். ஆதாமிலிருந்து இது வரைக்கும் தான் பிரச்சனை, எக்ஸ்கியூசஸ். பிள்ளை செய்தா கர்த்தர்கிட்ட நாங்கள் ஒத்துக்கொள்றதில்லை. இப்போ அவன் 22ஆம் வசனம் நாங்கள் வாசம். அப்போ அவன் மன்னிக்கும்படி கேட்கிறான். 32ஆம் வசனத்து வந்தீங்கன்னா, அதன் பின் சாமுவேல் சவுலிடம், அமலேக்கியரின் அரசனான ஆகாவை என்னிடம் கொண்டு வா. முடிக்காத சில வேலை பரிசுத்த மனிதன் முடிப்பான். சாமுவேல் பரிசுத்தவான், கர்த்தருக்கு எல்லாத்திலும் சரியா கீழ்ப்படுகிறவன். அவன் விட்ட பகுதி, சவுல் சரியா செய்யாத ஒரு காரியத்தை, ஊழியத்தை சாமுவேல் நிறைவேற்றான். நான் ஆகாக்க கொண்டு வா, அவன் கொல்லப்படவன். 33ஆம் வசனம், ஆனால் சாமுவேல் அவனிடம், உன் வாள் பெண்களை பிள்ளையற்றவர்களாக்கிட்டு, அப்படியே உன் தாயும் பெண்களுக்குள் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக கில்காலிலே ஆகாகை கொண்டான். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்டா, இந்த ஹோல் சாப்டரை நாங்கள் சர்ச்சுக்கு வரைக்கும் வர்ஷிப் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். இந்த ஆகாக் ராஜாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்களால் விட முடியாத ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நாங்கள் சொல்கிறது சின்ன பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன காரியங்கள். நாங்கள் ஆக்கோட அன்பா பழகிறது, ஆக்கோட பேசுகிறது, அதெல்லாம் நாங்கள் சில பெரிய சிக்கலான காம்ப்ளிகேட்டடான எங்களை விட முடியாத சில பலவீனங்கள் எங்களோட வாழ்க்கை. அது ஆகாக் மாதிரி. இப்போ சவுல் என்ன செய்தான், மிச்சம் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணினேன். அதெல்லாம் சின்ன காரியங்கள், எங்களோட நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்கள். அது பிரஜிக்கப்படாதாக்களே செய்கிறாங்க, தான தர்மங்கள், மெட்டாக்களுக்கு நல்லது செய்கிறது, சில பெரிய காரியங்களுக்கு. அதான் ஆகாக் மாதிரி. அது நிச்சயமாகவே அழிக்கப்படும். ஸோ இந்த ஹோல் சாப்டர் நான் அப்படி தான் பார்க்கணும். எல்லாமே அழிக்கிற ஒரு மாதிரியான ஒரு சாப்டர். அதாவது எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாத வெறுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அகற்றி அப்படி கம்ப்ளீட்டா வாய்ப்பை பண்ணணும். எப்படி உபாமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துல சொன்ன மாதிரி. 34ஆம் வசனம், பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுல் தன் ஊரான கிபியாவில் உள்ள தன் வீட்டுக்கு போனான். சாமுவேலை ஃபோர்ஸ் பண்ணித்தான் அவன் கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் சாமுவேல் வரமாட்டேன்னு சொன்னான். பட் 2ஆம் தடவை போய் சாமுவேலோட உடுப்பு தொங்கலை பிடிக்கல, அந்த தொங்கல் கிழிஞ்சிட்டு. அது ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர். தொங்கல் கிழிஞ்சு ஒரு துண்டு சவுல்ல கையில போச்சு. நான் உண்மையாவே யோசிச்சு பார்த்தேன், அது எப்படி இருக்கண்டா, அவன் கையில வச்சிருந்தது அந்த 40 years ராஜ்யம், சவுல் ஆண்ட காலம். அந்த கையில வந்த துண்டு என்னதுக்கு அடையாளமா இருக்கண்டா, கர்த்தர் அவனோட ராஜ்யத்தை கிழிச்சு 40 வருஷமா அவனோட கையில கொடுத்தார். தட்ஸ் இட், அவ்வளவுதான். அதோட கர்த்தர் அவனை புறக்கணிச்சார். அதான் சாமுவேல் சொன்னார். இன்றிலிருந்து 27ஆவது வசனம், பின்பு சாமுவேல் போகும்போது திரும்பவே சவுல் அவன் மேலுடைய ஓரத்தை பிடித்த. இப்ப சவுலுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. சாமுவேல் தன்னை பற்றி 2-3 வார்த்தை சொல்லி தன்னை புகழவன் மக்களுக்கு முன்னால். அதுக்கு தான் கெஞ்சினான். என்னோட வேரம் அவன் தனக்கு ஞாபகத்தை ஏற்படுத்தும்படியா ஒரு அடையாளத்தை, தன்னை புகழும்படியா ஒரு அடையாளத்தை என்ன செய்தானு தெரியாது, சிலையோ வடவை என்னத்தையோ ஒரு அடையாளத்தை அவன் செய்து ஜனங்களிடத்துல ஜனங்கள் இவரை பார்த்து புகழணும், ஒரு தரமான ஒரு அரசன். அதுக்கு தான் கெஞ்சினான். மேலுடையின் ஓரத்தை பிடித்த போது அந்த உடை கிழிந்து போச்சு. இது சாயின், கர்த்தர் கொடுக்குற சாயின். எப்படி அந்த ஊரின் திம்மையும் கல்லுகளை போடைகளை கர்த்தரதை விழா பண்ணினாரோ அந்த சீட்டு, அதே மாதிரி கர்த்தர் இது ஒரு சாயின். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம்,
இன்றே கர்த்தர் இஸ்ராயேலின் அரசை உன்னிடமிருந்து கிழித்தெடுத்து அயலவர்களுள் உன்னிலும் சிறந்த ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிறந்த ஒருவன் தாவீது. அதை நாங்கள் நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ இது சாப்டர் 15 ஆல்மோஸ்ட் நாங்கள் சொல்லலாம் கர்த்தருக்கும் சவுலுக்கும் முறையில் இந்த உறவு துண்டிக்கப்பட்டு கம்ப்ளீட்லி. கர்த்தர் அவனை வெறுத்துட்டார், அவன் கீழ்ப்படியில். சாப்டர் 16 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் ஒரே சோகத்தில் இருந்தான். சாமுவேல்ல கவலை, அவன் ஜனங்களை சரியா நேசித்த ஒரு லீடர். சரி, லீடர் அவன் திறமான லீடர்ன்றதுக்கு ஒரு அடையாளம். ஜனங்களை அதிகமாக நேசித்தான். ஜனங்களை நேசித்த நிமித்தம் அவனுக்கு இப்போ தன்னை லீடர் இல்லாமல் அவன் புறக்கணிச்சிட்டான். ஜனங்களுக்கும் வழி நடத்த ஒரு தரம் இல்லை, ஜனங்கள் அங்கலாச்சு கொண்டிருக்கு. ஸோ ஒரே சோகத்தில் இருந்தான். இதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் சாமுவேலிடம், இஸ்ரவேலர்கள் மேல் அரசனாயிராதபடி நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எவ்வளவு காலம் துக்கப்படுகிறார்? அவன் சவுலுக்காக நீ இன்னும் கவலைப்பட்டு கொண்டிருக்கான், என்ன மனம் திரும்பணும். கொம்பிலே எண்ணெயை நிரப்பிக்கொண்டு புறப்பட்டு வா. எனக்கு தெரியாத எவ்வளவு கேப், எத்தனை இயர்ஸ் உண்டு, பட் சம்டைம்ஸ். நிரப்பிக்கொண்டு புறப்பட்டு வா, நான் உன்னை பெத்லஹேமியனான ஈசாயிடம் அனுப்ப போகிறேன். எங்க ரூத்தும் போவாசும் சந்தித்தாங்களோ சேம் பிளேஸுக்கு கர்த்தர் கொண்டாரு. அதான் ப்ராமிஸ் பண்ணப்பட்ட இடம். அவருடைய மகன்களில் ஒருவனை அரசனாக நான் தெரிவு செய்திருக்கிறேன். ஈசாய் போவாசுண்ட கிரேட் கிராண்ட் சைல்ட். ஸோ அந்த இடத்துக்கு உன்னை அனுப்புவேன்னு சொல்றார். இப்போ சாமுவேலுக்கு பயம், இதை சவுல் கேள்விப்பட்டா என்ன கொன்றுவானே, நான் என்ன செய்யறது? கர்த்தர் சொன்னார், ரைட். சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார், அது பொய் இல்லை, உண்மைதான். கர்த்தர் சொல்ற, ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொண்டு போ, யாராவது கேட்டால் நான் பலி செலுத்துவேன். உண்மையில பலி செலுத்த தான் போனது, பட் சாமுவேலை பாதுகாக்கிறதுக்காண்டி கர்த்தர் அப்படி சொல்ற. இப்ப 5ஆம் வசனம், சாமுவேல் இப்ப போயிட்டான் ஈசாயின் வீட்டை. அவங்க கேட்கிறாங்க, சமாதானத்துடன் வந்திருக்கிறீர்கள்? அதற்கு சாமுவேல், ஆம், சமாதானத்துடன் நான் வந்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறேன். அப்படியே பாத்தீங்களா, அந்த பலின்ற வேர்ட் உண்மையில நாங்கள் புளியர், நான் பலியன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆடை கொண்டு போய் வெட்டுறது. பலியன்ற இதுல அந்த வேர்டுன மீனிங், ஈசாக்கு 8 பிள்ளைகள், அந்த பிள்ளையில ஒரு ஆளை கர்த்தருக்கு கொடுக்க போறான், அதான் சாக்ரிஃபைஸ். ஸோ உண்மையில பலி கர்த்தருக்கு ஒரு ஆம்பளையா அவன் கொடுக்க போறான். ஓகே, பலி செலுத்த வந்திருக்கிறேன், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு என்னுடன் பலி செலுத்த வாருங்கள் என்றான். பின்பு ஈசாயும் அவன் மகன்களையும் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் பலிக்கு அழைத்தார். அப்பொழுது அங்கே வந்தபோது சாமுவேல் எலியாவை கண்டவுடன், எலியா வாரான் முதல் எல்டசன், உண்மையாகவே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என் முன் நிற்கிறான் என நினைத்தான். கர்த்தர் மனதில் எழுகிற எண்ணங்களை அறிகிறவர். என்ன, சாமுவேல் சவுலை என்ன பண்ணிக்க, சவுல் சரியான ஸ்மார்ட், ஆனால் நல்ல உயரம், நல்ல உடம்பு, நல்ல அழகானவன், டேலண்டட், சண்டை பிடிக்கலாம் அவனுக்கு தெரியும். ஸோ அவன் முதல் மனுஷன் அவன் எலியாவை பார்த்த உடனே சொன்னான், திஸ் இஸ் இட். எகெயின் பாருங்க, சாமுவேலுக்கும் வந்த பலவீனம் இருக்கு, சவுலுக்கு மாத்திரமே சாமுவேலுக்கும் வந்த பலவீனம் இருக்கு. என்னன்னா, கண்ணால பார்த்து நாங்கள் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றோம். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிறிஸ்டியானிட்டியில. ஒரு ஆள் பாருங்க, நாங்கள் சில வேளையில் டிவியில ஒரு தாடியோடையோ அல்லது ஒரு பெரிய மீசியோடையோ கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்காத ஒரு அப்பியரன்ஸ்ல ப்ரீச் பண்ணா நாங்கள் நினைப்போம், இவர் ஒரு சரியான ஒரு ஹொரபிளான ஆள் போல இருக்கு, அல்ல கோவக்காரன் போல இருக்கு. அதே நேரம் ஒரு நாள் நல்ல கிளீன் ஷேவோடு, நல்லா கிளீனாக, நல்லா டாயெல்லாம் கட்டி டிவிலையோ அல்லது எங்கேயோ ப்ரீச் பண்ணிக்கலாம். நாங்கள் நினைக்கிறோம், ஓ, இவர் நல்ல ஒரு டீசெண்டான மனுஷன் போல இருக்கு. எங்களுக்கு தெரியாத அவர் ஏன் அப்படி வச்சுக்க, ஏன் தாடி வச்சுக்க, ஏன் இப்படி இருக்கிற. ஸோ அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளித்தோற்றத்தை பார்த்து நியாயம் தீர்க்காதுங்கள்னு சொன்னார். சில இடங்களை நாங்கள் ஜட்ஜ் பண்ணத்தான் வேணும், ஆனா வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதேங்க கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, எந்த நேரம் ஒளிவு மேலைக்கு போய் கொண்டிருக்கிறார், எந்த நேரம் 12 சீஷரோடு தான் இருக்கிறார், எந்த நேரம் ப்ரே பண்றார், பிசாசு பிடித்தவர் என்று சொன்னார். அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் வெளி தோற்றத்தை பார்த்து அவங்க ஜட்ஜ் பண்ண, உண்மையில அவர் சன் ஆஃப் காட். யோவான் சாணனை பார்த்தா இந்த நேரம் காட்டுக்குள்ள தான் அவன் சாப்பிட்றது இருக்கிறது எல்லாம் வீட்டை வாரு, பைத்தியக்காரன், அவனுக்கு மூளை சரியில்லை. ஏன்னா அவன் இந்த நேரம் அவனோட முகம், அவனோட தோற்றம், அவனுடைய அப்பியரன்ஸை பார்த்தா தேவ மனுஷன் மாதிரியே இருக்கே.
சாமுவேலுக்கு அதான் இருந்த, அவன் நினைச்சான் ஸ்மார்ட்டாக அவர் வந்தான், ரைட் வந்தான் நினைச்சான். கர்த்தர் சொல்றார், இவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டாம், நான் இவனை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டார். ஆண்டவர் பார்த்தார், நான் இனிமேல் இப்படியான ஸ்மார்ட்டான ஆக்களை எல்லாம் இனிமேல் அப்பாயின்ட் பண்ண மாட்டேன். ஏனெனில் மனிதர் பார்ப்பதை போல கர்த்தர் பார்ப்பதில்லை, மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கார். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரீசன், ஒரு ஸ்பெஷல் ரீசன் தாவீதை கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட பிரதானமான நோக்கம், தாவீதின் இதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. இந்த ஹார்ட் தான் சரியான முக்கியம். ஆனஸ்டி, அவனுக்குள்ள இந்த நேர்மையை கர்த்தர் சரியா கவர்ந்து கொண்டது. கர்த்தருக்கு பிடிக்கிற ஆக்கள் பெரிய வல்லமையான ஊழியம் செய்கிற ஆக்கள் இல்லை, இதயத்தில் நேர்மையான ஆக்களை கர்த்தருக்கு நல்லா பிடிக்கும், அவங்கள கர்த்தர் யூஸ் பண்ணுவேன். அப்போ அபினதாபை கொண்டாரான், எல்லாரும் கொண்டு வந்துட்டான். அப்போ எல்லாரும் லைனில் வந்துட்டான். சம்மா வாரான், இவனையும் கர்த்தர் நான் புறக்கணித்தேன் என்றார், இவர்களையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். எல்லாரும் ரிஜெக்டட். இப்போ சாமுவேல் கேட்டான், உம்முடைய மகன்கள் இவர்கள் மட்டும்தானா என்று கேட்டார். 11ஆம் வசனம். அதுக்கு அவன், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிட்டான். ஐ இமேஜின் அப்படித்தான் சொல்லியிருப்பார் ஈசா, ஒருத்தன் இருக்கிறான் கடைசியா. அதற்கு அவன், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லோருக்கும் இளைய மகன், அவன் இப்பொழுது செம்மறி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். எல்லாருக்கும் மேபி நல்ல ஒரு வேலை அந்த வீட்டில் இருந்திருக்கும், தாவீதுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. கர்த்தர் தெரிந்து கொள்றாங்கள பாருங்க, கழுத மேய்ச்சவன் சவுல், இப்போ ஆடு மேய்ச்சவனை கர்த்தர் தெரிவு செய்கிறார். ஐம் ஷுவர், நான் நினைக்கிறேன் அந்த ஏரியாவில், சாமுவேல சவுல இந்த ஏரியாவில் நிறைய படிச்சாக்கள் இருந்திருப்பான், நிறைய நல்ல எஜுகேட்டடான ஆக்கள், மேபி கர்த்தருடைய சட்டத்தை கரைச்சி குடிச்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் தெரிவு செய்தது தாவீது. எகெயின் இன்னொரு லெசன் நான் கற்றுக்கொண்டேன், ஜொப்பை வச்சு நாங்கள் ஒரு தடவை ஜட்ஜ் பண்ணலாம், ஃபேஸ் அப்பியரன்ஸை வச்சு நாங்கள் சாமுவேல் ஜட்ஜ் பண்ண. சில பாருங்க, சில பேர்ட்ட ஜொப்பை கேட்டணுங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டில் என்ன இவருக்கு கொஞ்சம் மூளை இல்லை போல இருக்கேன்டா, நல்ல எத்தனை டெக்னிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த வேலையை இவர் செய்கிறார். சொல்கிறேன், எனக்கு ஒரு கடைசி மான் இருக்கிறான் அவன், ஏன்னா அவனை மைண்டில் திங்க் பண்ணிங்க இருக்கான், இவன் எங்கே கர்த்தர் தெரிவு செய்ய போகிறார். எப்பவுமே பைபிளில் பாருங்க, நாங்கள் நினைக்காத ஆக்களை தான் கர்த்தர் தெரிவு செய்ய. மோசைக்கு கதைக்க தெரியாது, திக்குவாய். கர்த்தர் சொன்னா எஸ் கமின் பேசுங்க. எரேமியா சொன்னான், ஐயோ நான் சிறு பிள்ளை, எனக்கு இல்லை கான்ஃபிடென்ஸே இல்லை எரேமியா கூப்பிடேக்கு, நீ தான் ஃபிட் ஃபார் த ஜாப், நீ கூப்பிடு வா. ஓசியா பார்க்குறோம், ஒரு ப்ராஸ்டிடியூட்டை மேரி பண்ணினோம், வைஃப் வந்து விவச்சார், ப்ராப்பர் ப்ராஸ்டிடியூட். எஸ் நீ தான் என் ஊழியத்தை சரி வா என்று கர்த்தர் அழைச்சார். புதிய பாட்டில் வரைக்கல ஜீசஸ் கிரைஸ்ட் நடந்து போனார். டாக்ஸ் கலெக்டர்ண்டா இஸ்ரேலாலே வெறுக்கப்பட்ட ஆக்கள். மத்தேயு டாக்ஸ் கலெக்டர் சொன்ன, நீ உன்னதான கர்த்தர் ஜனங்கள் வெறுக்குது, எஸ் அநீஜி உன்னை எனக்கு தேவை வா. அப்ப கர்த்தர் தெரிவு செய்யல எந்த ஜாப், எப்படிப்பட்ட உடம்பு இருக்குது, என்ன எவ்வளோ நாலேஜ், எத்தனை பைபிள் ஸ்கூலுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, எவ்வளோ பைபிள் நாலேஜ் இல்லை, உங்களோட ஹார்ட் எப்படி இருக்கு. கர்த்தருக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா தட்ஸ் இட், யூ ஆர் த ஒன், நீங்கள் தான். ஸோ அப்பொழுது சாமுவேல் சொன்ன, அவங்கள கூட்டிக்கொண்டு வா, அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெயிட் பண்ணுவோம். 12ஆம் வசனம். எனவே ஈசா ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த உடலும் அழகிய முகமும் வசீகரமான தோற்றமுடையவனாக இருந்தான், தாவீதும் வடிவானவன். ஓகே. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம், நான் சொன்னவன் இவன் தான். அவன் வரைக்கில் சொல்ல, நான் சொன்னவன் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் செய் என்றான். சவுல அபிஷேகம் பண்ண நீ எத்தனை பேர் கவனிச்சுங்களுக்கு தெரியா? கர்த்தர் சொல்ல இல்லை, கர்த்தர் அதை ஆமோதிச்சார் ஒழிய கர்த்தர் எக்ஸைட்டடாக இல்லை. கர்த்தர் எப்போ எக்ஸைட்டட் ஆகிறா, தாவீதை கண்ட உடனே சொல்றார், ரைட் சாமுவேல் எழும்பு இவன் அபிஷேகி அப்படி சொல்றார். அங்க அந்த இடத்துல அவர் செய்ய சொல்லல, சாமுவேல் செய்கிறான். உடனே சாமுவேல் எண்ணெயை கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை அபிஷேகம் பண்ணினான். உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நீங்க கவனிச்சுங்களோ தெரியா, உண்மையிலே தாவீது தான் ஃபர்ஸ்ட் கிங், சவுல் இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இவ்வளவு நேரம் நாங்க வாசிச்சோமே, இதெல்லாம் பிராக்கெட்டுக்குள்ள வர வேண்டிய சப்ஜெக்ட். உண்மையில பைபிள்ல 1 சாமுவேல் அந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இல்லாம போயிருக்கும். கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டிருந்தா டைரக்டா கர்த்தர் தாவீதை நேரடியா முதல் கிங்கா அப்பாயிண்ட் பண்ணிப்பார். கர்த்தர் பார்த்தார், இவங்களுக்கு ஒரு லெசனை நான் கற்பிக்கணும் என்று சொல்லித்தான் சவுலை நியமிச்சார். உண்மையில
கர்த்தருடைய மனதின்படி கர்த்தருடைய விருப்பத்தின்படி முதல் சூஸ் பண்ண கிங் தாவீது. ஸோ உடனே சாமுவேல் எண்ணெய் கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை அபிஷேகம் பண்ணி, நான் உண்மையாக கற்பனை செய்து பார்த்தேன். யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்மார்ட்டான நல்லா உடம்பு உயரமாக இருந்த அந்த மிச்ச சகோதரர்கள் தாவீது சகோதரன் என்ன மாதிரி பார்த்துருப்பான். நான் இவனை கர்த்தர் தெரிவு செய்வான்னு நான் ஒரு காலம் கற்பனை செய்து பார்க்கலன்னு யோசிப்பார். மேபி சம்மதம் சில பேருக்கு அவனுக்கு ஜெலஸ் வந்திருக்கும் அவனில். இப்போ தாவீது இன்னசென்ட். அடுத்த இன்னொரு ரீசன், கர்த்தர் யாரை தெரிவு கொண்டு வேண்டாம், அவங்களோட பலன், அவங்களோட டேலண்ட், அவங்களுடைய வல்லமை தெரியாத ஆக்களை கர்த்தர் தெரிவு செய்வார். சில பேருக்கு தெரியும் தாங்கள் வடிவண்டு, சில பேருக்கு தெரியும் தாங்கள் டேலண்டட், அவங்கள யூஸ் பண்ணுறது கர்த்தர் கஷ்டம். பட் சில பேர் வடிவாக இருப்பாங்க, டேலண்டாக இருப்பாங்க, வார்த்தை தெரியலான்னு தெரியுமா, அப்போ அவங்களுக்கே ஓன் ஸ்ட்ரென்த் தெரியாது. அப்படியானங்களை கர்த்தர் தெரிவு செய்வார். இன்னொரு காரியம் நடந்தது, கவனிங்க. அவன் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் தொடக்கம் கர்த்தரின் ஆவியானவர் தாவீதின் மேல் வல்லமையுடன் இறங்கினார். 14வது வசனம், கர்த்தரின் ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போனார். இது ஈவந்தோ 2 வசனமா இருந்தாலும் நான் பர்சனலா பிலீவ் பண்றேன் இது ஒரு ஸ்ட்ரைட் ஸ்வாப். சவுல்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா தாவீதிட்ட பரிசுத்த ஆவியானவர் போறார். அப்படிதான் நான் வாசிக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரைட் ஸ்வாப் மாதிரி இவங்க 2 வசனத்துல இருந்தால். இன்னொரு சம்பவம் நடந்தது பாருங்க. கர்த்தரின் ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போன கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை வதைத்தது. இமீடியட்லி கர்த்தரோட ஆவியானவர் சவுலை விட்டு போன உடனே பொல்லாத ஆவி, இந்த பொல்லாத ஆவி இங்கிருந்து வந்தது கர்த்தர் அனுப்பினார். பைபிள் இருக்கு, இறைவன் அனுப்பிய ஒரு பொல்லாத ஆவி. எனக்கு ஷோக்கா போச்சு. 15ஆம் வசனம், சவுலின் ஏவலாக்கள் அவனிடம் இறைவன் அனுப்பிய ஒரு பொல்லாத ஆவி உம்மை துன்பப்படுது. இது இறைவன் அனுப்பினா இறைவன் அவனுடைய வாழ்க்கைய நாசமாக்கணும்ன்றதாண்டி பிசாச அனுப்பி. பிசாசு என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் அனுமதி இல்லாம செய்யாது. தெரியுமா, 2000 பண்டிகைகளுக்குள்ள போறதுக்கு முன்ன பிசாசு பெர்மிஷன் கேட்குது ஜீசஸ். நாங்கள் அந்த பண்டிகைகளுக்குள்ள போகல அனுமதியும் பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குது பிசாசு. ஸோ கர்த்தர் அனுப்பினா நீங்க நினைக்காங்க சவுலை நாசமாக்கணும், அவனை அழிக்கணும்ன்ற பிசாசு பெர்மிஷன் கேட்டேன்னா பிசாசு சொல்லுது, ரைட் இந்த வீடு எம்டியா இருக்கு, அவன் எம்டி ஆயிட்டான், போலீஸ் போயிட்டு அதுக்குள்ள இல்லை, ஸோ நான் போகிறேன் ஆண்டவர் சொன்னார். அது அவர்கிட்ட ஃபோல், சவுல்கிட்ட ஃபோல். ஓகே, கர்த்தர் அனுமதிச்சார். ஸோ அதெல்லாம் அதில் போட்டு இறைவன் அனுப்பி ஒரு பொல்லாத யாழ் வாசிக்கக்கூடிய ஒரு மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு என்ன மாதிரி கர்த்தர் எப்படி போவாஸ் இருக்கிற இடத்த ரூத்தை கொண்டு வந்து ஒரு மாதிரியா கொண்டு வச்சாரு. நான் ரூத்தின புத்தகத்தில் பார்த்தேன். அதே மாதிரி என்ன மாதிரி தாவீது இந்த இடத்துல கர்த்தர் கொண்டாடுறாரு. யாழ் வாசிக்கக்கூடிய ஒருவனை கொண்டு வரும்படி அவன் கேட்கல, அவன் எல்லா இடம் தேடுறான். பட் அதுல நல்ல துறவா வாசிக்கக்கூடியவன் ஒருவன் அந்த ஏரியாக்குள்ள தாவீது ஒருத்தரும் இல்லை. அப்ப 18ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது வேலையாட்களில் ஒருவன் பெத்லெஹேமியனான ஈசாயின் மகன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன், அவன் யாழ் மீட்டுவதில் சிறந்தவன், அவன் வல்லமை மிக்க போர் வீரன். ஒரு காரணத்தை நீங்க கவனிச்சீங்களா தெரியாது, தாவீதின் பிரதர்ஸ் ஒருத்தருக்கும் இப்படி இந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாண்டு இல்லை. ஆனா தாவீது மாத்திரம் என்னன்னு இந்த யாழ்ல எக்ஸ்பர்ட் ஆகுது. நான் சொல்றேன் ஏன் எக்ஸ்பர்ட் ஆகுறேன், ஆடு மாடு மேய்க்கல தாவீது இந்த வேலையை இருக்கார். ஆட்டிய மாட்டு என்னத்தை கொண்டு வந்த செம்மறி ஆட்டிய மேய விட்டுட்டு அதுல 2 கர்த்தருக்கு பாட்டு பாருங்க. அப்படி நிறைய எழுதப்பட்ட சங்கீதங்கள்லாம் நீங்க இன்னைக்கு சங்கீதத்துல பார்க்க பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த சம்பவங்களுக்கும் சங்கீதத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. சில நேரம் நீங்க சங்கீத புத்தகங்களை வாசிக்கல இந்த சரித்திர புத்தகத்தோட சம்பந்தப்படுத்தி 2 பேஜை விரிச்சு வாசிக்கிறது நல்ல நிறைய காரியங்கள் தெளிவாங்க. ஏன்னா சில பைபிள் அடணும் எனக்கு தெரியாது, இந்த பைபிள் நான் நினைக்கிறேன் இல்லையே, சில இதுல சும்மா டைட்டில் போட்டு சங்கீதத்துல. பட் சில பைபிள்ஸ்ல அந்த என்ன ரீசன் என்ன இன்சிடென்ட்ல இந்த பாட்டு எழுதப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சரித்திரத்தை வாசிங்கன்னா விளங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் அவன் ஆடு மேய்க்க போய்க்கலாம், ஆடுகளை மேய்ச்சிட்டு கர்த்தரை வர்ஷிப் பண்ண பாட்டு பாருங்க. அதான் அவன் எக்ஸ்பர்ட் ஆகிறான். அவன் வேலை என்ன ஆடு மேய்க்கிறது, கர்த்தரை துதிக்கிறான். ஸோ கர்த்தருக்கு நல்லா பிடிச்சு கொண்டு அவனை ஹார்ட் கிளியர் ஒனஸ்டி மற்றது அவன் கர்த்தரை எந்த நேரம் துதிச்சு கொண்டு வந்த ஒரு மனுஷன். சாதாரண அவன் மியூசிக் வாசிக்கல, அந்த ஆவி அவனை விட்டு சவுளை விட்டு போச்சு. ஓகே, எனவே சவுல் ஈசாயிடம் தூதரை அனுப்பி சொன்னான், செம்மறியாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் உன் மகன்
தாவீது என்னிடம் அனுப்பு என்றான். அப்பொழுது அவன் அப்பங்களையும் தூக்குடுவையில் திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு கழுதை மேல் ஏற்றி தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினான். அவ்வாறே தாவீது சவுலிடம் வந்து சேர்ந்தான். பாருங்க, தாவீது சரியான இன்னசென்ட், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அவன் அனாயின் பண்ணப்பட்டான். 15 வயசு தைலத்தை சொல்ற என்னைய சாமுவேலோட தலையில ஊற்றிக்கல 15 இயர்ஸ். யோசிச்சு பாருங்க, 15 வயசு படிய. இன்றைக்கு நிறைய வாழ்க்கைகள் சொல்றேன்னா, ஐயோ எனக்காண்டி கத்தருக்காண்டி வாழையாக சரியான டெம்டேஷன். எனக்கு தாவீதுக்கு டெம்டேஷன் இருந்திருக்காங்க. 15 வயசு 15 இயர்ஸ்ல அவனை கத்தர் அரசனா அபிஷேகம் பண்ண சாமுவேல். 23ஆம் வசனம், சவுல் ஈசாயிடம் ஆள் அனுப்பி, தாவீதை நான் விரும்புகிறேன், அதனால் அவன் என் பணியில் இருக்கும்படி அவனை அனுமதி என்றார். அதன் பின் இறைவனால் அனுப்பப்படும் பொல்லாத ஆவி சவுலின் மேல் வரும் போதெல்லாம் தாவீது தன் ஞானை மீட்டுவான். அப்பொழுது சவுலுக்கு விடுதலை கிடைக்கும், அவன் சுகமடைவான். அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கிவிடும். ஸோ இப்போ நாங்கள் அங்கால பார்க்க போறோம். சவுல் ஒரு சிச்சுவேஷன் இருக்கான், என்னன்னா அசுத்தாவியோட பிடிக்குது, அப்புறம் விட்டு போ நோமலுக்கு வரான், அப்புறம் திருப்பி அசுத்தாவினால அசுத்தாவின் கட்டுப்பாடுகளை வராங்க. ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில தான் அவன் வாழ போறான். மிச்ச சாப்டர்ஸ் நாங்கள் அடுத்த முறை பார்க்கணும். ஜபிச்சு சாப்டர் 17 நாங்கள் ஜபிச்சு இந்த இடத்த எடுக்காங்க. கர்த்தாவே, நிறைய இருக்கிறோம். அப்பா, நம்முடைய வசனத்தை நாங்கள் கவனமாக வாசித்தாண்டவரே, எங்களோட வாழ்க்கையை அபியாசிப்பது வருங்காலங்கள் மாண்டவரே, சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். அந்த ஒரு மாசத்துல நம்முடைய கீழ்வதாமே எங்கள் ஒவ்வொருவருக்காக நான் சிந்திச்சு